போனா போது எப்பயுமே பம்பாடிச்சா உடுக்காச்சா சார்ஜ் பாட்டு பண்ணா பம்பாடிச்சா போதும் உடுக்கி தட்டினா போதும் தாங்க இது உடுக்க வேற எங்கேயும் இல்லையா? ஆமா சாமி உங்க மல்லிப்பூ வாசனை வந்தா போதும். அப்படியே சாமி ஒரு மருந்து சாமி உடுக்கி தட்டினா போதும். என்ன சாமி வருது? என்ன சாமி வருது? என் பேர்ல மதுரை வேற வரும். வரும் வரும் வரும்போது குடிச்சுட்டு தான் வரும். அந்த சாமி பாப்பேன் நான். ஆறுமுகம் உண்மையா சாமி வருமா? ஐயோ பொல்லாத சாமி வரும். என்ன சாமி? தடி வீர ஆறவா பூஜாரி பாரு அவனுக்கு. தட்டி வீர திருமகள் நாதவ சுதவ தேவகி சூதனா அன்று திங்கள் உதயம் நட்சம் நீங்காவலி அமர பச்சோ ஜென்ம நட்சத்திர ரோகிணி கமல தேவை தந்தி என்னையாளப்பா
இது செப்பு ராமசாமி தமிழ் தப்பிடம் இருந்தால் அது சீர்திருத்தி என்ன ஏழப்பா அமைச்சர் யாரும் கிடையாதா கொண்டு போய் வச்சிட்டாங்களா குழியில எங்க போனாங்க தெரியல பத்திரமா சிந்தங்க லைட் மாமியா கேச்சுன்னு இந்த தேவை இப்ப வந்து நமக்கு குழியில வைக்கிறதா கொண்டு போய் ஊர்ல வாங்கி கொடுக்க பூ வச்சிங்க யாருங்க அரசாங்கத்தில் அமைச்சரு வாங்க ஐயா வாங்க வாங்க வணக்கம் 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 இல்ல வாங்க வாங்க வணக்கம் 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 நாலு பேசிகளை மரியாதை பேசிட்டு தான் அப்புறம் கூப்பிடுவியா ஏன் இது பழக்கமா போச்சு உனக்கு ஏன் உன்னோட இப்ப அம்மா குறைச்சிங்க பாத்தியா பேசிட்டேரா என்ன எங்க எங்க கோவங்க தான் அங்கதான் லாபம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க மேல அந்த கையெடு அப்படியே கொஞ்சம் விட்டா தலைமையில ஏறி உட்காந்து எவன் வந்தாலும் முதல்ல நம்ம தொட்டில தண்ணி குடிச்சு தான் ஆம்பியா கட்டியோ அவன் அண்ணன் கட்டி போகணும் என்கிட்ட எம்மாத்திரம் வேலை கத்துக்கு அதான் நம்ம கிட்ட வேலை கத்துக்கிட்டா எங்க போகணும் உங்ககிட்ட ஓ ஆமா உண்மைதான்டா அது ஒத்துக்கிறேன் ரைட் நீ எனக்கு வேலை கத்துக்கிறியா? உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் ஆமாடா உண்மைதான்டா ஆமா ஏய் எங்க தேர்வு முழுசா வேலை கத்துக்கிறேன் சங்கராபுரம் மக சாந்தி புத்தூர் ஏரியில ஆமா ஆமா அப்புறம் என்ன அடவு கத்து கொடுத்தாரு எப்படி இப்படியா அவனுக்கு தெரியுமா அந்த அருமை சரிவா ஆறுமுகா உங்களை பேசுறேன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி அது நாங்க தானே ஓ நீங்க தானா ஆமா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க இங்கதான் வந்து கிடக்குறோம் அடாடா, என்னடா பொடி தூக்கிட்டு பாக்குற அழிச்சு வலிச்சு சும்மா ஒரு வேண்டா கேட்ட கேட்டுதான் ஏய் ஒழுக்கமான பொண்ணு பெரிய எடுத்து விட்டு பொண்ணு நானு ரொம்ப அதிகம் வச்சுக்காத எப்படி எப்படி பெரிய எடுத்து விட்டு பொண்ணு அம்மா பேர் எடுத்த பொண்ணாதோட பஞ்சான் தான் ஏய் ஆறாவா இது ஒரு லட்சம் எடுக்க முடியும் டேய் ஆறுமுகா பத்தி பண்ணி எல்லாம் பாயிண்ட் வரா போடுவேன் பாய்க்கு போன போது மோர் ஊத்தி சாப்பிடலாம் போடா சரியப்பா போனால் போகட்டும் காலம் கடந்து கொண்டே போகிறது சபையை பார்த்தலையா பார்த்தா லட்சுமி விடாச்ச சபை திருவாகிய மகாலட்சுமிடாட்சிமுடைய சபை இது என்ன ஊரு இது என்ன ஊரு நமக்கு ஒரு தாய் திருநாடு புத்தகரம் புத்தகரம் ஆமா. நமக்கெல்லாம் தாய் திருநாடா இருக்கும்படியான இந்த புத்தகரம் கிராமத்தில் இன்று இரவு எதற்காக தெருக்கூத்து அதோ பாஞ்சாலம்மன் திருவிழா ஆ, திருவிழா முன்னிட்டு நாடகம் பாஞ்சாலி அம்மன் தீமிதி திருவிழா முன்னிட்டு ஆமா. 11 இரவு தெருக்கூத்து ஆமா இன்னைக்கு நமக்கு முதல்ல இருந்து ஏய், யாருக்கு நம்ம கம்பெனிக்கு முதல் நாள் நாடகம் இதே கம்பெனி இதான் முதராத்திரி ஆகும் முதல் நாள் தெருக்கூத்து கட்டி கொடுக்காத பொண்ணு போய் கிட்ட போய் இன்னைக்கு தான் முதலாட்டு அவன் என்ன பேசுறான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணா இருக்கு இன்னைக்கு முதலாட்டுன்னா ஆ. இன்னைக்கு உன் கூட படுக்க வரணும் ஆறவா. ஃபர்ஸ்ட் நைட் ஆகமா ஆமா நீ அங்கிருந்து வா சொல்றதுக்கு ஒத்துக்கிறியா திரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்கு சேரினோம் திரண்ட வேலவர் சிறியவர் நமக்கு சேரினோம் உருண்ட வாய்தரும் பொண்ணு உருளை உறைந்து உறைந்து ஓடினர் உரல்ல வாய் தரணும் பொண்ணுகள் உருந்து உருந்து ஓடி இருண்ட கல்லையும் தண்ணீரமாக்கிய இயல்பு போல் வறண்ட தன்மையும் ஆச்சுவார் ஆயினும் வழக்கு ஆமா. உனக்கு இதுல என்ன விளக்கம் வருது ஒண்ணும் புரியலையேம்மா. ஒண்ணு புரியல திரண்ட மேலவர் என்று திரண்ட சொன்னால் மேலவர். இது அமர்ந்திருக்காத இவர்கள் பெயர் திரண்ட மேலவர் இவர்கள் பெயர் திரண்ட வேலவர் ஆமா சிறியவர் நாம் இங்கு சேரினோம் நம்ம எங்கிருந்து வந்திருக்க கூத்தாட வயல்ல இருந்து வந்துக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பழையனூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபா ஒன்று ஆமா. பாலமுருகன் நாடக சபா இரண்டு ஜமாவும் இணைந்து நடத்துறாங்க பாரத கூத்து ஆமா. ஆமா அதுதான் சிறியவர் நாம் இங்கு சேரணும் 16 பேருக்கு மேல வந்திருக்கும் ஊருக்கு ஒரு ஆளா இந்த புத்தகத்துக்கு நாடகம் இருப்பதற்காக வந்திருக்கும் சரிம்மா. ஆமா இதோ இரண்ட கல்லையும் தண்ணீரமாக்கிய இயல்பு போல் ஏன்னு சொன்னா அயோத்தி ஆண்டு வந்த
தசரத சக்கரவர்த்திக்கு 10 ரதங்கள். அந்த 10 ரதங்களும் பொன்னால் உருக்கி ஊத்தப்பட்டது. தங்கத்தால் உருக்கி ஊத்தப்பட்டது. ஆமா, அந்த ரத உருளையானது தங்கத்தால் ஆனது. அந்த ரதத்தின் மீது அயோத்தி மன்னனாகப்பட்டவர் அமர்ந்து வீதி வழியாக போகின்ற நேரத்தில் அந்த வீதியில என்ன இருக்கும்? கருங்கல் இருக்குமா? அந்த கருங்கல் மீது அந்த சக்கரமாகப்பட்டது உராய்ந்து உராய்ந்து அந்த தங்கம் பட்டு அந்த கருங்கல் தங்கமாக மாறிவிடுகிறது. சபையோர்கள் பார்த்தா தங்கத்துக்கு சமமா வந்திருக்காங்க. நம்ம இருண்டு போன கல்லா இருந்தோம். இன்றிலிருந்து 11 இரவு பேசி பேசி பழகி ஆமா நாமளும் தங்கமாக மாற வேண்டும். வருண்டத்தன்மையை மாற்றுவார் ஆயினும் வழக்கு. நாங்க சிறிய தவறா எதனா வாயால பேசுவோம். அது அனைத்தும் சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ள மடத்திற்குரிய அருமைய தாய் தந்தை மார்களுக்கும் கச்சணிந்த கணவன்களுக்கும் நாடக ஆசிரியர் பழையனூரை சேர்ந்த கோடடி மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய சேகரப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ கோடடி மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய கருமலூரை சேர்ந்த ராஜேந்திர அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் செல்லங்குப்பத்தை சேர்ந்த ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இன்னும் மறந்துட்டு பாத்தியா ஐயா விடுவோமா? அப்பா 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 அப்பான்னு சொல்லி வந்த பாரு. ஆமா நீ மாமா ஓ நம்ம மாமானு கூப்பிடணுமா? சரி, இவனை மாமானு கூப்பிடல நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். முறுக்குமாயை சேர்ந்த 6 உயிர் ஆறுமுக மாமா அவர்களுக்கு அவனை மாமாலே கூப்பிடு. ஆனா என்ன அப்பான்னு கூப்பிடு. என்னால பேச முடியாது. இல்லன்னா பாரத புத்தாரிவே பாரல உனக்கு கழிச்சு கட்டிடுவோம் நான். ஆமா என்னமா அப்பானே கூப்பிடு. சித்தமாறனா பேச கத்துக்கோ. அதான் தானே நான் உனக்கு நான் பேசலாமா? அப்பானே கூப்பிடு. அதான் சொல்றேன். செத்தவன்னு சொல்லாத. அப்புறம் அம்மா வயசு சரி வாடி போ. செத்தவன்னு சொல்லு. ஏய் செத்தவாங்கலாம். ஆமா வருவேன். முறுக்குமாயை சேர்ந்த 6 உயிர் ஆறுமுக மாமா அவர்களுக்கும் பழையனூரை சேர்ந்த ரத்த பரிசோதனையை வைத்திருக்கக்கூடிய என் உயிருக்கு மேல இருக்கக்கூடிய செல்வனுடைய திருப்பாதத்திற்கும் இது கோடடி மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பிரபலனுடைய திருப்பாதத்திற்கும் நம்ம நாடக கம்பெனியில் உள்ள அனைத்து நாடக நடிகர்களுக்கும் இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் சபைநாடி வந்தியே நீ யாரம்மா சொல்ற ஓடு.
நாமம் எப்படி? விளக்கமா வந்து விடுறேன். எப்படி? ரோகிணி 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 ரோகிணி. ரோகிணி ஆமா. அது மட்டும் தான் தெரியும். வடமதுரையை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன மன்னனுக்கும் உக்கிரசேன உக்கிரவல்லி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் நாங்கள் மூவர் பிறந்தோம். 3 பேர் விட்டீங்க. ஆமா. யார் யாரு? எங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க. யாரு? தேவகி 1, இந்த ரோகிணி 2. ஆனா ஆறுமுகம் 3 பேர் சொன்னனே. ஆமா. இன்னும் ஒருத்தர் யாருன்னு கேட்டியா? அது யாரு? ஆறுமுகம் யாரா இருக்காங்க? இன்னொரு ஆளு யாரு? யாரா இருக்காங்களா? யாரும் கிடையாது. யார் ஆளு இல்லையா? இல்ல. ஐயோ பயமா இருக்கு சொல்றதுக்கு. சொல்லு. ஆறுமுகம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு தம்பி. ஓ அண்ணனா? ஆமாண்டா. யா அண்ணன கண்டையா அம்மா பையன். ஆமா பயன்டா. வீட்டை விட்டு வெளியே வந்த காலமே கிடையாது. வீட்டு உள்ளே தான் இருப்பது எல்லாம். ஆமா எல்லாமே அரண்மனையிலே தான். அந்த சூரியன் கூட எங்களை பார்த்ததே கிடையாது. உள்ளே தான் 2 பேர் இருக்கும். எங்க அண்ணன் பேர் கேட்டியாடா? எல்லாம். கம்சன். ஓ அந்த கண்டமோனிங்களா? ஆமாண்டா. அந்த கம்யூனிட்டி பையன் தாங்க சொன்னீங்க. அவன் கம்யூனிட்டி பையனாயம்மா. எங்க அண்ணன் போய் கம்யூனிட்டியான். ஏய் ஆறவன் அவன்தான் கேட்டு ஏய் அடிக்கிறான். கம்சன் என்றால் கருங்கல்னு கூத்தாடும். அந்த கடவுள் தத்தளிக்குமா? ஆமா. கம்சனுக்கு தங்கை தேவகி 1, ரோகிணி 2. எந்த விதமான குறைபாடும் கிடையாது. எங்க அண்ணனுக்கு என்ன வேலை தெரியுமா? இந்த பெண்களுடைய கற்ப சூடையாடுறது தான் வேலை. அதான் வேலை. கொடுங்கோலாட்சி. எப்படி? ஆமா. கொடுங்கோலாட்சி பார்த்திருப்பியே. ஐயோ பாத்தையம்மா. ஐயோ. ஆமா கொடுங்கோலாட்சி. ஆமா. ஆமா. அப்படி இருவர் தங்கையாக பிறந்து ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியே விடுறது கிடையாது. படிக்கிறதும் அரண்மனையிலே தான். ஐயோ. எல்லாமே அரண்மனையிலே தான். வயசுக்கு வந்து நானே என் அக்கா எல்லாம் உள்ளேதான் போறது. தூங்குறது. உனக்கு எந்த நேரம் அந்த தூங்குற வேலைதான். நம்ம எதுவும் பேசுறத பார்த்தா நீ பேச வச்சு என்ன. ஆமா. அப்படி இருவரும் வயதுக்கு வந்து இப்பொழுது அரண்மனையிலே தான் இருக்கும். ஆமா. இதுக்கு ஏதோ காரணம் தெரியவில்லை. அக்கா வரும்படி உத்தரவு. அக்கா இருக்காங்க பார்த்து. என் தங்கச்சி வந்துருச்சா? போது நீ பேசாத. அதே போல அது ஓடு பாரத குத்தரா கொஞ்சம் வார்த்தை பெரிய மனுஷன் மாதிரி நடக்க மாட்டேங்கிறான். நம்ம எங்கேயோ சொல்லக்கூடாதா? அம்மா சொல்லி பார்த்து கேட்க மாட்டான். அவன் தம்பி கூட ஆறுமுகம் ஆறுமுகம் அக்கா வந்துட்டாங்களா? அக்கா வந்துட்டாங்களா? பாக்கலாமா? சரி ஓடு ஓடு. யார கேட்டு ஒத்து போறது? நீ இருக்கிற சீர்ல ஒத்து போறது. போதுண்டா பையமா. ஏன்டா நான் எப்பவும் ஏன்டா போறாங்க? வேற தப்பு அடிய போறடா சாப்பிட்டு போறாடா. நான் சம்பாதிச்சு போறேன். அக்கா சொல்லு. வணக்கக்கா. எனக்கு பெற்ற தாய்க்கு மேல வந்து
படிந்தபடியா ஆமாக்கா நீ என்ன குறைபாடு இல்லை சரி சந்தோஷமாக சீரோடு சிறப்போடு இருப்பது ஆசீர்வாதம் தந்து தங்க சித்தமின் பாக்கியம் ஒரு வார்த்தை கேட்டா சொல்லுடி அம்மா. ஏழு வீடு சார் அண்ணத்தார் தங்கை ரோகிணி வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணம் என்ன? ஆகட்டும் இன்னைக்கு அண்ணன் வரபடி ஆகட்டும். அண்ணன் வர சொல்லிருக்காரு அக்கா. ஐயோ பதட்டமா இருக்கு. சரி அதனால சரி போலாமா? அண்ணன் வரபடி உத்தரவு விடு. தம்பி எங்க அண்ணன் இருந்தாருன்னா உன் தங்கச்சி மாறு வந்திருக்குன்னு போய் சொல்லிட்டு தங்கை ரோகிணி எவ்வளவு வந்துட்டாங்க என்னடா தாமதம் தாமதம் அண்ணனை பார்த்தியா? பார்த்தா பசி எடுத்து பீ அண்ணன் எப்ப அந்த வேலை கத்துனாரு? எப்ப கத்துனாரு? நீங்க கத்து கொடுத்தீங்க. என்னடா அக்கா பாருங்க அது காத்து அடிச்சா மாடு இவன் சொன்னாங்க அந்த பசங்களாம் நம்ம சொல்லி வளர்க்கணும். வாங்க நம்ம நேரம் அண்ணனை போய் பார்க்கலாம். சரியா போய் பாருங்க. என்னடா பாக்குறாங்க கரும்பு தோட்டம் உள்ள போலாம் அங்க போய் என்னென்ன பண்றது? கரும்பு வெட்ட போனா சரி ரோடு ஏத்துறதுக்கு ஆள் இல்ல வாங்க ரோடு ஏத்துறோம் ரோடு ஏத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு என்னன்னா என்ன ஐயோ எங்க அக்கா மட்டும் ஏன் அதிகமா அண்ணங்கிட்ட அடி வாங்குது? பாசண்டி அது வந்தேகம் சரி என் மேல 10 நாள் ஆச்சு அண்ணனுக்கு அண்ணன் டீ பிஸ்கட் கொடுப்பாரு போனா அக்யூஸ்ட் பையா கணக்கு மாட்டாரா எங்க அண்ணா அண்ணா பாக்கலாக்கா ஓ என் அருமை அண்ணா அண்ணா உன் திருமால் அரடி
ரோகிணி 1 கோடி வணக்கம்ண்ணா. ஓ அம்மா சொல்லு. ஐயோ அம்மா. யாருக்கு இது வணக்கத்துக்கு வர மாட்டேங்குது. நீங்க அடிச்சாதாங்க வணக்கத்துக்கு வர. நாங்க அடி வாங்கணும்னு இருக்கிறோம் பூரா இப்படி கலந்து விட்டுறாங்க. ஒரு பயம் கிடையாது, மட்டு மரியாதை கிடையாது. மட்டு மரியாதை கிடையாது. அண்ணா அண்ணன் எதனா தப்பா பேசணுமா? இல்லையம்மா, இல்லடா அடிக்கிறாரு அண்ணன். ஐயா இவன் மகாராஜா இங்க வாங்க. நீ அடிக்கத்தாங்க முறையா அடிக்கிற. நீ அடிக்கத்தா முறை. எப்படி முது மேல அடிச்சா அக்கத்துல பக்கத்துல காட்டும். சூத்து மேல அடிக்கிற பாரு. சூத்து காட்டாது. வந்திருக்கிறாருண்ணா, அவர் மிலிட்டரிக்காரரு. ஏன்னா கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுங்க. என்ன என்ன அடி போறீங்க? கோவப்படாதீங்கண்ணா. அப்படிவா, கோவப்படாதீங்க. என்ன ஐயோ ஒண்ணு இல்ல. என்ன கேக்குறீங்க? என்ன அண்ணா என்ன அடி மாட்ட மாட்டோம். அண்ணா இல்ல ரங்கண்ணி இல்ல வேலை வேலை. கல்யாணம் ஐயா, கல்யாணம் 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 அண்ணனுக்கு அண்ணனுக்கு கல்யாணம். அம்மாட்ட பைக்கு மூஞ்சி அம்மாச்சி பைத்து நினைச்சிருக்காரு. கல்யாணம் இங்க வா. அண்ணனுக்கும் உனக்குமா கல்யாணம்? கல்யாணம் சொன்னியா? இப்படி வா, இப்படி வா, இப்படி அண்ணனுக்கும் உனக்குமா கல்யாணம்? கல்யாணம் சொன்ன ஐயோ நான் சொல்லலண்ணா.
இன்னும் கொஞ்சம் தான். ஆட பாவி. உனக்கு பிடிச்ச மாதிரி தங்கச்சி ஒழுக்கமான தங்கச்சி நான் தான் இந்த ஜவுளியாளுக்கு ஒரு மரியாதை கிடையாது, மட்டும் மதிப்பு கிடையாது. அதிகமாட்டா வெள்ளார ஓய்ங்க. பார்த்தா வேலைக்கு ஆகாது. தங்கச்ச போய் போடி வாடி போடி வாடி அண்ணா எதுக்காக உங்களுக்கு திருமணம் சொன்ன? எதுக்காக? கல்யாணம் சொன்ன யாரு? அந்த மாப்பிள்ளை யாரு? அண்ணா அவன் நீங்கள் யாருக்கோ என்னை கொடுக்க தருவதாக மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாருன்னா கல்யாணம் சொல்றேன். அக்காவை அடிக்காதுடா. ஏன்னா அக்காவை அடிக்கிற? ஆமாயா அக்கா. யாரு மாப்பிள்ளை? யாரு மாப்பிள்ளை? யாரு? அப்படி வா, அப்படி வா, அப்படி வா. மாப்பிள்ளை யாரு? கோமாதான் இருப்பாரா? நான் போறேன். மண்டல எடுத்து செடிக்கிற பையா தெரியுமா? அது எங்கள் குரு வசூஜவர். நம்முடைய குரு மசிதவருக்கு உங்களை 2 பேருக்கு திருமணம் செய்ய கொடுக்கும் என்று முடிவு செய்து விட்டேன். உங்க மன விருப்பம் என்ன? மனசாட்சி. ஆமாடா அண்ணா, அவருக்கு கொண்டு கொடுக்க சொல்றேன். அவர் எப்ப தெரியுமா? எல்லாம் நம் தந்தைக்கு மந்திரியாச்சு. அவரை போய் திருமணம் செய்யறன்னு சொல்றீங்க. எந்த வகையில நியாயம்? இத பழுவு போட்ட மாடு ஒரு இடத்துல நிக்காது. ஆமாயா, அது மாட்டி வலுமடிச்சு மாறாட்டம். வலுமடிச்சு மாறாட்டம் நடந்ததே இல்லை பச்சா. உனக்கு என்னடி நடுப்பு? ஒரு அண்ணன் வச்சு தங்கச்சி கல்யாணம்னா நான் உள்ள போய் எட்டி பாக்குறேன். உங்க அம்மா தூங்கின்னு கிடக்குறாங்க. அது தாலி எடுத்து எடுத்து இது போட்டு போட்டு கல்யாணம் இப்படிதான கல்யாணம். உனக்கு கல்யாணம் என்பது ஆசை இல்லாதையா? இல்லன்னா எடுத்து போட்டுக்கியா? அவன் ஐந்து போன பையன் அம்மா வச்சுட்டாங்க. ஒரு வார்த்தை சரி இப்படி வா. அம்மாவே சொல்றான் அடி வாங்கி ஒரு வார்த்தை. உங்களுக்கு திருமணம் செய்து என்னும் மன சித்தம் செய்து உங்களுக்கு முடிவு என்ன? அவர்தான் மாப்பிள்ளை. அவரை மாப்பிள்ளை கட்டிக்கணும்னா எங்களுக்கு ஆளை காட்டணும். ஆளை காட்டு, ஆளை பார்த்தாதான் மாப்பிள்ளை சொல்லுவோம். அவர் என்ன ஆடு? அவரை போய் கட்டிக்கணும் கல்யாணம் பாப்பா. அண்ணா நானும் அக்காவும் உள்ளே கட்டிக்கிறோம்னா 2 பேரும் பாத்துக்கலாம். 2 பேரும் ஆமா. நாடி அடி ஜவுடி விளையாடுற போய் போட போறது அண்ணையா கட்டிக்கணும் சொல்றானுங்க. அண்ணா பாப்பா ஓய் ஓய் யாரால
மதிய மாட்டாங்க. ஏய் இப்ப என்ன தெரியுமா செய்யணும் ஆரம்பம் ஏய் அத கண்ணு கொண்டத குடிக்க கரு வாங்கி கொண்டத கடிக்க ஏய் கண்ணு கொண்டத குடிக்க கரு வாங்கி கொண்டத கடிக்க கரு வாங்கி கொண்டத கடிக்க ஏய் புடா சாராட்டா எடுடா சாராய் குடிக்க மாட்டாடா மோத்தரம் கடிக்க மாட்டாடா நிறைய பேர் கேக்குறாங்க அது பாத்து கொட்டிடல வேணுமா ஐயா இந்த மாதிரி அண்ணா இல்ல அப்படி கேட்கிறேன் நீ குடினா குடிச்சு வாங்க ஐயா ஐயா அருமா இவெல்லாம் குடிச்சிட்டு வேலை பார்க்கணும். ஏய் குடிச்சிட்டு வராயிரு. ஆமா அண்ணனுக்கு சரக்கு வாங்கி குடுக்குறவன் அவன் பொண்டாட்டி தாலி அப்படியே வெடுக்கு ஊந்து போவான். அவன் மவ தாலி பட்டு நடந்துரும். எங்க வீட்டு குடி காயில வீட்டு போட விழுந்துரும். எங்க பொண்டாட்டி எங்க யாண்டி தாலி இறக்க போற போடி. அவன் வாங்கி கொடுக்குற கை கால் காயில போய் எவடியால பேச்சா மதி மாட்டேறானே ரெண்டுதான் சாராய தடுத்தா இவங்க கதையை பேசிக்கிறேன் ஐயா ஏய் சாராட்ட டீ பூமாதே சாப்பிடுடா ஐ போய்டுமா ஐயா கோட்டை வேலை போனா கோட்டை வேலை ஏறி போச்சு மாசம் 20 ரூபாய் ஏறுது சரி அதனால ஊர்ல போட்ட சாராயம் ஆமா சேராப்பட்டி மலையில இருந்து வந்து கம்மியாட்டி போலிக்கு வந்து ஏய் சேராப்பட்டி மலையில இருந்து வாங்கிட்டு வந்தோம் போய் சரி அழகாக சரக்கு ஏடா டேய் நீ நான் குடிச்சு பார்த்தா அருமா ஓ வாடா பக்கறா அப்படி மகாராஜா சைடிடா எத்தனை பேருக்கு இந்த பேர் கொடுத்துருப்பா அவளை திருப்பி வைங்க பக்கறா கிட்ட போடா அருமா இல்லையா நீ கொஞ்சம் படி இந்த அக்கிரமு கணக்கே இல்லையாடா அளவே இல்லடா டேய் அருமா ஐயா என் மந்திரி இல்ல ஆமா நீ கொஞ்சம் சாபறா டேய் புரியுதா ஆமாடா வானாங்க டேய் ஆட சாபறா நம்மளுக்குள்ள என்னடா ஐயா நீ பெரிய இடத்து பிள்ளைனா அது அந்த இடத்துல தான் சபையில தான் பெரிய இடத்து பிள்ளை இந்த இடத்துல மட்டும் நீ நானும் சமம் தான் ஆட மரியாதை இருக்காது அதெல்லாம் வானாங்க ஆட வாடா பரவாயில்லை சாப்பிடுறா ரொம்ப வாழான்றா அந்த வாடா டேய் நீ சாப்பிடு ஐயா வாழான்றா நான் சொல்றேன் நாட்டு அரசு நானா சொல்றேன் நீ நானே சாப்பிடுற வாரே கீழே வச்சிருங்க ஐயா கீழே வச்சிருங்க உன் கையில நான் வாங்கி குடிக்கட்டா ஐயா சாப்பிடுறாளே தேவடி ஆளுங்க என் மாட்டிக்கு மறிவாத்து பேச மாட்டேறாங்க தேவடி ஆளுங்க மதிக்க மாட்டேறாங்க நாய் போட்டு விட்டுட்டா நாய் டேய் வாரே பூமி ஆட்டக்கூடாதுடா பூமி பாவண்டா பூமி ஆட்டக்கூடாது அது தாய் இல்லாத புள்ளடா அது தானே ஆத்துறானே நீ சொல்ற சொல்ல இதுக்கு எல்லாம் காரணம் யாரா நம்ம குடிக்கிறதுக்கு அந்த தேவடாக்கிறப்ப தேவை சரியான இல்லடா நான் புறாடா நான் என்னன்றேன் ஆமா அந்த தேவடை என் வார்த்தையோ கேட்க மாட்டேன் எப்பவுமே கேட்க மாட்டான் ஆமா நீ சரியில்லாம கேட்கல சொல்லு பாத்துக்கலாம் போவேன் சொல்லு சின்ன தங்கச்சிக்கிறாப்ப ஆமா சின்ன தங்கச்சி அவெல்லாம் ஒண்ணு போல ஆளுங்க அடங்க மாட்டான் ரோகிணி அந்த தேவடை அதுக்கு மேல வார்த்தையோ கேட்க மாட்டேங்கிறான்
ஓ சின்ன தங்கச்சி ஏன் சின்ன தங்கச்சி நீ எனக்கு கொடுத்துரு எப்படி எனக்கு கொடுத்துருடா எப்படா கொடுத்தா அவளை எந்த வாட்டில் அடைக்கணுமோ நான் அடைக்க காட்டுறேன் ஐயா பெரிய தங்கச்சிக்கிறாளடா என் பெரிய தங்கச்சி அவன் வாழாத என் சின்ன தங்கச்சி அவன் பார்த்தா புள்ள வயசா வெளிக்கு தெரியும் எங்கடா போயிட்டா என்ன இது எங்கடா போன எங்கடா கம்சம் போனா ஏ கம்சா கூட பழகின தோசத்து வாசல் கம்லாடிக்கு சரம் ஊத்தி கொடுத்தா போற ஏறிட்டா என்ன பண்ணுறீங்க இதேதான் குடிக்காரங்க சமமாக ஆயிட குடிடா குடியார கம்மியாட்டி வாயில மூத்திரம் விட்டு போயிருக்கோம் அண்ணா பாடி என்ன அண்ணா ஐயோ வேணாம் அண்ணா திரும்ப ஐயோ வேணாம் திரும்ப அண்ணா என்ன அண்ணா எங்களால உதவ தாங்க முடியல என்ன அண்ணா என்ன அண்ணா உட்கார் கீழே உட்கார் கல்யாணத்துக்கு ஒத்திரியா 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 ஒத்திக்கலாம் ஐயோ வேணாம் அண்ணா நீ வா என்ன வேணாம் ஒண்ணும் இல்லை என்ன வேணாம் என்ன வேணாம் கல்யாணம் 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 இப்படி வா ஒத்துக்கிறேன் அண்ணா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையே நாங்க பார்க்கணும் கைவிடு நீதான் என் தங்கச்சி நீதான் தங்கச்சி நீ சரி அண்ணா நீங்க சொன்ன ஒத்துக்கிறேன் மாப்பிள்ளையா காட்டுண்ணா சரி சரி அண்ணா சரி அண்ணா என் தங்கச்சி சரி அண்ணா காட்டு சரி அரமனை வீடு சரி மாப்பிள்ளை குறம்போ சரி ஓ கல்யாணம் கொண்டு இருக்கணும் அருமா ரவி வா என் தங்கை தேவருவானை திருமணம் செய்ய வேண்டும் அதற்காக மாப்பிள்ளையாக அதோ என்னோட குரு யாரு வசித்தவர் கம்சலத்தில் சீக்கிரம்